வணக்கம். விஜய்க்கு இந்த கருவூர் சம்பவம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனசு நிம்மதி இல்லாம பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறமா அவங்கள்ல இருக்க நிர்வாகிகள் எல்லாமே நிலைகுலைஞ்சு போயிட்டாங்க. விஜயும் வந்து பெருசா ஒண்ணும் பண்ணல. ஒரு வீடியோ மட்டும் போட்டாரு. தலைவர் அப்படிங்கிற முறையில ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோவும் சர்ச்சையாச்சு. என்ன பண்றதுன்னு அவருக்கும் ஒண்ணும் புரியல. எதையாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்ல. கட்சி நடத்தியே ஆகணும். நம்ம திமுக அரச வந்து கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாரி சூழ்நிலையில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஆனா இந்த அசம்பாவிதத்துக்கு முன்னாடி நாமக்கல்லையும் பிரச்சனை. அதேபோல நாகப்பட்டினம், திருவாரூர், திருச்சி இங்கே பிரச்சாரம் பண்ண இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மயங்கி விழுவுறது வந்து அதிகமா இருந்திருக்கு. நெரிசல் அதிகம், கும்பல் அதிகம். இந்த கும்பல்ல வந்து மாட்டிக்கிட்டு மூச்சு விட முடியாம, 2 நிமிஷத்துக்கு மேல மூச்சு விட முடியல அப்படின்னா, கண்டிப்பா அவன் இறந்துருவான். அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் வந்து மாஸ், மாஸ், மாஸ் அப்படிங்கிற ஒரு சும்மா இந்த டயலாக்க புஸ்லி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்கலாம் வந்து பார்த்தீங்களா, எங்களுக்கு வர கும்பல பார்த்தீங்களா, எங்களுக்கு வர கும்பல பார்த்து கண்டிப்பா நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, எங்க தலைமையில தான் கூட்டணி, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாரிலாம் விஜய் கொஞ்சம் பில்டப்லாம் குடுக்க ஆரம்பிச்சார். சரி அதெல்லாம் இந்த கும்பல பார்த்து குடுக்குறாரு அப்படிங்கிற மாரி நினைக்கும்போது தான் இந்த அசம்பாவிதம் நடந்து போச்சு. சரி அதுக்கு பொறுப்பேத்துக்கணும். பொறுப்பேத்துக்கல. அது வந்து திமுக அரசு மேல தான் குற்றச்சாட்டு. நிர்வாக சீர்கேடு, நிர்வாகம் சரியா செயல்படல. நாங்க கேட்ட அளவுக்கு காவல்துறை பாதுகாப்பு குடுக்கல அப்படிங்கிற மாரிலாம் திமுக அரசு மேல குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா அவரு திமுகவை எதிர்த்து தான் வந்து பிரச்சாரமே பண்றாரு. அதிமுக பெருசா பிரச்சாரமே பண்ணல. பாஜகவையும் பெருசா பிரச்சாரம் பண்ணல. ஆனா வந்து கொள்கை எதிரி அப்படிங்கிற மாரி சொன்னாரு. இன்னைக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில பாஜக விஜய்க்கு ஆதரவு குடுத்திருக்குது. பாஜகவோட மூத்த தலைவர்கள் சிலர் வந்து விஜயோட நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனா விஜய்க்கு வந்து என்ன குழப்பம் அப்படின்னா, பாஜகவோட நம்ம போய் பேசணும், பாஜகவோட நம்ம தொடர்பு வச்சிருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சா நமக்கான வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால பாஜகவோட பேசுறத விட எடப்பாடி பழனிசாமியோட பேசலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை அதிகமா விமர்சனம் பண்ணவே இல்ல அவரு. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணாரு. விஜய் கொடுத்த டிமாண்ட் அவருக்கு பிடிக்கல. விஜய் எந்த செல்வாக்குல இருக்காரு அப்படிங்கிறது இப்போ போக போக தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே. ஆனால் இதே செல்வாக்கு தொடர்ந்து இருக்குமா? தேர்தல் சமயத்தில் இருக்குமா? ஏன்னா அவங்களுடைய கட்சியோட மாவட்ட செயலர்கள் முதற்கொண்டு எல்லாமே தலைமறைவாகிறாங்க. பொதுச் செயலர் புஸ்லி ஆனந்தே தலைமறைவாகிறார். இப்படி வந்து தொடர்ந்து எல்லாருமே தலைமறைவாகிறாங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தலைமையிலேருந்து ஒரு சப்போர்ட் வராது அப்படிங்கிறத இப்போது விஜயோட மாவட்ட செயலர்கள் எல்லாமே புரிஞ்சிருப்பாங்க. அதே போல் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள கட்சி காப்பாற்றாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும் வந்துட்டாங்க. இப்போ விஜயே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறாரு. விஜய் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறதும் புரியல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றமே பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டிருக்காங்க. அஸ்கரா கார்கா அவர் தலைமையில் வந்து அந்த குழு வந்து விசாரணை நடத்துது. ஒரு விஜய்கிட்ட கூட விசாரணை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அப்படி கட்டாயம் ஏற்பட்டால் விஜய் வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவரை கைது பண்ணலை அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றமே கேட்குது. தமிழக அரசு தயார் நிலையில் இருக்காங்க. திமுகவோட கூட்டணி கட்சிகளும் விஜய் தான் இதுக்கு முழு பொறுப்பு எடுத்துக்கணும், அவரை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் கைது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் வந்து டெல்லியில் போய் முகாமிட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா மூலமாக பாஜகவோட மூத்த வழக்கறிஞர்கள், பாஜக முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே சந்திக்கும் போது அவங்க கூட்டணி தொடர்பான ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டா தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, காங்கிரஸ் சைடு போகிறாரு. ஆதவ் அர்ஜுனா காங்கிரஸ் சைடில் போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறார். இப்போ ஒருவேளை விஜய் விசாரணையில் வந்து கைது செய்யப்படுறாரு, விஜய் மேலே தப்பு இருக்குது, ஏன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு வரலை, இவ்வளோ பெரிய வாகனத்தில் பிரச்சாரம், குறுகிய ஏரியா, அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறது, ராங் சைடு போய் ஏறினது, இதெல்லாம் வச்சு தான் இந்த இதை வந்து பேசுவாங்க. ஒருவேளை விஜய் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்படுறது தவறான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஒருவேளை விஜய் கைது செய்யப்பட்டார்னா அவங்க கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க? கட்சி நிர்வாகிகள் ஓடி ஒளிஞ்சிருவாங்க, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே என்ன செய்வாங்கன்னா, ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துங்க. புஸ்லி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்களுக்கு ஈக்குவலாக விஜய் கிடையாது. விஜய் தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது. சில இடங்களில் முற்றுகை போராட்டம் நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்து மூலமாக பாஜக சில அழுத்தங்களை கொடுத்த இவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரடியான ஒரு செயல்பாட்டில் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் டிஜிபி அலுவலகத்தில் போய் இப்போ விஜய் கைது பண்ணால் கண்டிப்பாக ஒரு முற்றுகை போராட்டம் நடக்கும். ஆனால் வந்து என்னென்னா, என்னையை கைது செய்யுங்க, ஆனால் என் கட்சி நிர்வாகிகளை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சி நிர்வாகிகள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அதை புஸ்லி ஆனந்தே சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறீங்க, மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் சரி, விஜய் கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியுது. என்னென்னா, நம்ம வந்து
கண்டிப்பாக வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனோம் அப்படின்னம்னா நம்மளுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஏன் நம்ம போனால் என்ன, கைது செய்யக்கூடிய ஒரு ஆதாரம் கிடைக்குது, கைது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்படுது அப்படின்னா நம்ம சிறைக்கு போகிறதுனால மக்கள் மத்தியில் இன்னமும் அதிக அளவில் செல்வாக்கை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பெருசாக வந்து பாஜகட்டையும் சப்போர்ட் வேணாம், காங்கிரஸ்கிட்டையும் சப்போர்ட் வேணாம். அப்படி வாங்கினோம் அப்படின்னம்னா நம்ம இதுவரைக்கும் சேர்த்து வச்ச செல்வாக்கு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக உதவ தயாராக இருக்குது. இப்போ ஒய் பிரிவுலேருந்து இஜெட் பிரிவு பாதுகாப்பு வரைக்கும் மாற்றுறாங்க. விஜயை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் தெரியுது, தெளிவாக தெரியுது. இதனால தான் அண்ணாமலை விஜய் மேலே கூட கோவப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை கைது செய்யப்படுற ஒரு சூழ்நிலை எழுந்துச்சு, விஜய் கைது செய்யப்படுறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா பொதுமக்களுக்கு கண்டிப்பாக அவங்க கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் இப்படின்னு ஒன்று செய்வாங்க, கைது செய்யப்படுவாங்க. அவங்களும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. அவங்கள காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வழக்கறிஞர்கள் டீமும் இல்லை. ஆனால் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் உரமாக நின்று அரசுக்கு எதிரான ஒரு கண்டனத்தை செய்யுங்க. அப்படி ஒரு இது பண்ணாமல் நீங்கள் வந்து பொது சொத்துக்களுக்கு சேதாரம் அது இதுன்னு பண்ணிங்கன்னா நீங்களும் கைது செய்யப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தாவேகா வட்டாரங்களில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கைது செய்யப்படலாம். அப்படி கைது செய்யப்பட்டால் தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்படின்னாலும் அரசுக்கு இடையூறு இல்லாமல், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த புத்தி வந்து ஆரம்பத்திலே வந்திருக்கணும். பிரச்சாரத்துக்கு போகும்போதே பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல், அது இல்லாமல் தன்னை நோக்கி தன்னை பார்க்க வர கட்சி தொண்டர்கள், சாதாரண மக்கள் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய் மனசில் இருந்திருக்கணும். அது இல்லாமல் 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட அவர் அடிக்கடி கேட்டிருக்கணும். அது இல்லாமல் இந்த மாவட்டங்களில் அரேஞ்ச் பண்ணக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்ட்ட அவர் வந்து பேசியிருக்கணும். பேசி இது மாதிரி என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க, பண்ணலைன்னா பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள், பொதுமக்களுக்கு வந்து அவங்க தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது எதையுமே சொல்லலை. இப்போ தாவேகா வந்து தனிச்சு விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியோட பையன் மிதுன் வந்து ஏற்கனவே வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் கேட்ட தொகுதிகள், அவர் கேட்ட பதவிகள் இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி விஜய் பிரச்சாரத்துக்கு அப்புறமா விஜய்க்கு இவ்வளோ பெரிய கும்பல் சேருது அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது. இந்த செல்வாக்கை நம்ம சைடு கொண்டு வரணும். அவர் பாஜக சைடு போக மாட்டார், திமுக சைடும் போகிறதுக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் சைடும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து அவர் அதிமுகவை கடுமையான விமர்சனம் எதுவுமே பண்ணலை. ஆனால் வந்து ஊழல் கட்சின்னு சொன்னார். நம்ம என்ன ஊழல் பண்ணாமையாக இருக்கிறோம், ஊழல் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அது உண்மையை தானே சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்தக்கூடாது. நமக்கு தேர்தல் சமயத்தில் தாவேகாவோட கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முழுக்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா விஜய் மேலெல்லாம் எந்த தப்புமே கிடையாதுங்க. அவர் எப்படி வேணாலும் வருவார், கும்பலுக்குள்ளே பஸ்ஸை விட்டு கூட வருவார். மூச்சு திணறலாம் வந்து பெருசாக வந்து செத்துட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. தமிழக அரசு இப்போது காவல்துறை வந்து ஒரு பொதுமக்களை வந்து ஒரு கட்டுப்பாடோடு வைக்கலை, ஒரு கட்டுப்பாடோடு வச்சுருந்தாங்க, கட்டுப்படுத்தியிருந்தாங்க, இந்த கும்பலை கட்டுப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு மரணம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு மேலே தான் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சொல்கிறார். ஆனால் அவர் சமூக வலைதளங்களை வந்து வீடியோலாம் அவர் எதையுமே பார்க்குறதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ கட்டுப்பாடோட விஜய் வர்றது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கட்டுப்பாடோட போலீஸ் வந்து அந்த ஒரு எல்லையில் கட்டுப்பாட்டே மீறாங்க. திருச்சி விமான நிலையத்திலெல்லாம் வந்து துணை இராணுவப்படையே திணறி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு விஜய் ரசிகர்கள் வந்து ஆவேசமாக பொங்கி எழுந்து ஓடி போக ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா அந்தந்த மாவட்ட செயலர்கள் கொடுக்குற அசைன்மெண்ட்டு தான். இவ்வளோ பேர் 2000 பேர் வந்து கொடியோடு வந்துருங்கப்பா, விஜய் வந்து வரவேற்கணும், வந்துருங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து அவர் மரக்கடை பகுதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் எல்லாமே ஸ்ட்ராங்காக பண்ணி இப்படி தான் தலைமை சொல்லியிருக்கு. தலைமை சொல்கிறபடி தான் நம்ம நடந்துக்கணும், வந்துருங்கய்யா, ஒவ்வொருத்தனும் வந்து நின்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ வந்து விஜய்க்கு வந்து கைது பண்ணப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தானாக வந்து களத்தில் இறங்குறாரு. அவர் பையன் மிதுன் மூலமாக தாவேகா நிர்வாகிகளோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அப்படி வந்து இது பண்ணுச்சு அப்படின்னா தாவேகா வந்து எங்கெங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து நாங்களும் இறங்கி விஜய்க்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இது வந்து தான் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதுக்கு திமுக அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும். எப்படி வந்து நான் விஜய் பொறுப்பேற்றுக்க முடியும்னு சொல்லுவார். அவர் காலதாமதமாக வந்தது
தவறு கிடையாது. அது இல்லாமல் அவர் பெரிய வாகனத்துக்குள்ளே அந்த கும்பலுக்குள்ளே விட்டது தவறு கிடையாது. அது இல்லாமல் காவல்துறை சொன்னதை எதையுமே கேட்காம 500 மீட்டருக்கு முன்னாடி நின்று நீங்கள் பேசிட்டு போங்கன்னு சொன்னதை ஆதவர்ஜுனா மறுத்ததை வந்து தவறு கிடையாது. அது இல்லாமல் மயக்கப்பட்டு உழுவுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் தொடர்ந்து அவர் பேசிகிட்டு இருந்தது தவறு கிடையாது. அது இல்லாமல் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மதியழகனே கூட இருந்துக்கிட்டு போகலாம். அங்கே வந்து மக்களுக்கு அவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்க அவங்களுக்குன்னா அவங்களுக்கு அடிப்படை வசதி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டிய அவரும் ஒன்றும் செய்யலை. அதை ஏன் செய்யலை அப்படின்னு புருசுலியானதும் கேட்கல. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அத்தனையுமே தவறு கிடையாது. விஜய் மேலே தான் தவறு. காவல்துறை சரியான காவல்துறை இல்லை. காவல்துறை போதுமான பாதுகாப்பு கொடுக்கல. ஒரு 500 போலீஸுக்கு மேலே என்ன காவல்துறை பாதுகாப்பு விஜய் கொடுத்துட முடியும்? விஜய் இவ்வளோ கும்பல் தேருன்னு சொன்னாரா? ஒரு குத்து மதிப்பாக காவல்துறை வந்து கடந்த இதில் எல்லாம் இருந்ததை பார்த்து அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க. ஒரு போலீஸாக அதிகப்படுத்தினாங்க. அவங்க கேட்டதோடு அதிகமாக படுத்தினாங்க. காவல்துறையோட இவங்க தாவேகா நிர்வாகிகளோட வாலண்டியர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து வச்சு நீங்கள் வந்து அந்த கும்பலை கட்டுப்படுத்திருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. 2 லட்சம் 3 லட்சம் பேரை வச்சு திமுக வந்து பொதுக்கூட்டம் போடலையா? முப்பெரும் விழா நடத்தலையா? அதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி நடத்தலையா? வேறு தேமுதிகலாம் நடத்தலையா? விஜயகாந்த் மறைவப்போ வந்து அவ்வளவு பெரிய கும்பல், கூட்ட நெரிசல், அந்த சூழ்நிலையிலே மைக்கை பிடிச்சிட்டு பிரேமலதா வந்து பேசினாங்க. நமக்கு நம்ம உயிர் தான் முக்கியம், நீங்கள் வந்து கொஞ்சம் போலீஸுக்கு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையிலையும் பேசினாங்க. அதுதான் ஒரு உண்மையான தலைமை பண்புக்கான ஒரு அழகு. இது இங்கே ஒன்றுமே இல்லை. யாரும் பேசினா அவங்க மயங்கி உழுவுறானுங்க, அதை பார்க்குறாரு. அந்த கவனத்துக்கு விஜய் கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் செருப்பை தூக்கி வீசினதெல்லாம் அதெல்லாம் வந்து அவங்க ஒன்றுமே பேசலை. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி விஜய் கைது பண்ணால் நாங்களும் ஆர்ப்பாட்டத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுக்கு சப்போர்ட்டாக இது பண்ணுறாரு. இது வந்து அரசியலே கிடையாது. இது வந்து கேவலமான அரசியல். இது வந்து யாருமே கூட்டணிக்கு வரல. இக்கட்டான ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி தாவேகாவுக்கு மூலமாக நம்ம ஒரு அரசியலில் வந்து பெருசாக இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்காங்க. அதனால தான் தருமபுரி, ஆரூர், பாப்பிரெட்டிப்பட்டி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழனிசாமி நடத்தின பிரச்சார கூட்டத்தில் தாவேகா கொடியெல்லாம் பார்க்கப்படுது. இந்த தாவேகா கொடியை இளைஞர்கள் கொண்டு வர்றதுக்கு தனியாக ஒரு சம்பளம் போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் இது பண்ணுங்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி விஜய் கைது பண்ணால் நாங்களும் ஆர்ப்பாட்டத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்க இந்த விஷயம் உண்மையான காரணமாக, அரசியல் காரணமாக, இல்லை வந்து தாவேகா கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.